Metro train ಬರ್ತಾರ
பாஸ்கர் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் சார். நீங்களே ரோட்டரி பிரேயர் வாசிக்கிறீங்களா சார்? அவர் இன்னும் வரல. வரலையா சார்? சார் வரலன்றாரு. சரி, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு அவருக்கு. சரி சார். நீங்களே வாசிச்சிருங்க. சரி சார். ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிடலாம்ல? சார். ஓகே ஓகே. வச்சுட்டாங்களா சார்? ஒரு நிமிஷம் சார், சொல்றேன் சார். சொல்லுங்க. கண்ணப்பன் ஐயாவே வரல.
அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் சார். செக்ரட்டரி. ஓகே. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பி. செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் துறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் உதவியாளர் தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் பாஸ்கர் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி உறவுகளுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், நிகழ்ச்சி திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். சார் வந்துட்டாங்க. ஓகே சார். எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா சார்? கேக்குது சார். கேக்குதா சார்? எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைத்திட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னுரல் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். சின்முத்திர வச்சுக்கோங்க. இருக்கால் முட்டியில் இருக்கட்டும், முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இருக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மேல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி.
உடம்பு நேரம் இருக்கட்டும். தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 10 1 2 3 5 6 7 8 9 10 அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 அடுத்ததாக 1 2 3 4 5 6 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 அடுத்ததாக 1 2 4 5 6 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. இறுகி மூடி திறக்கிறோம். நல்லா இறுக மூடிக்கோங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2
ஒரு ஆழ்ந்த மூச்சு. மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காத்து மெதுவாக உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கண்களை திறந்து அடுத்ததாக மேலும் கீழும் வலது இடது மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கமில்லாம மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காட்டு மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெல்ல கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ். வலது மேல் இடது கீழ். வலது மேல் இடது கீழ். வலது மேல் இடது கீழ். ஆப்போசிட் சுழற்சி முறை. இடது மேல் வலது கீழ். 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 ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காட்டு மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்கள். கைகளை நன்றாக உரசி அப்படியே கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். படுத்த நிலை ஆசனங்கள். உருளாசனம், உடல் தளர்வாக விட்டு அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து மூச்சு காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக ஊஞ்சலாசனம்.
இரு கால்களையும் மடித்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு நடுவில் இருக்கட்டும். நன்றாக இறுக்கி பிடிங்க. அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்ததாக வலது இடதாக உடலை பக்கவாட்டில் கொண்டு வருகிறோம். ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் நேராக வைத்து இடுப்பு தரையில் இருக்கட்டுங்க. இடுப்பில் தரையில் வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்ட பிறகு இந்த வலது கால் இருக்கு இல்லைங்களா, நல்லா பாத்துருங்க. இந்த முதுகுத்தண்டு நேராவதற்கு இந்த முதுகுத்தண்டு தான் மிக முக்கியமானது. இந்த முதுகுத்தண்டின் வழியாக தான் ராஜ உறுப்புகளுக்கான நரம்புகளும் சக்தி ஓட்டமும் செல்கிறது. அந்த முதுகுத்தண்டை சீராக்குவதற்கான பயிற்சி முறை இது. இந்த வலது கால் இருக்கு இல்லைங்களா, இந்த வலது கால் இடது கால் அந்த கட்டை விரலுக்குள்ளேயும் அடுத்த விரலுக்கு நடுவில் இருக்கு. நடுவில் வைத்து இந்த கால் இடதுபுறமாக சாய்கிறது. கைகள் இரு கைகளும் தரையில் இடுப்போடு ஒட்டி பற்றி வைத்திருக்க வேண்டும். இடுப்பில் பற்றி வைத்திருக்க வேண்டும். உள்ளங்கை தரையில் பற்றி வைத்து கழுத்தை வலப்புறமாக திருப்ப வேண்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்ததாக கழுத்து இந்த பகுதி திரும்புகிறது. கால் அந்த பகுதிக்கு போகிறது. கழுத்து இடப்புறமாக வருகிறது. கால் வலப்புறமாக செய்கிறது. ரைட் சைடு. கழுத்து லெப்ட்ல இருக்கு, கால் ரைட் சைடுல இருக்கு. அப்படியே இந்த நிலையில் ஒரு 10 வினாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்ட பிறகு அடுத்ததாக இடது கால் வலது கால் கட்டை விரலுக்கு நடுவில் உள்ளது. இப்பொழுது இந்த கால் இடப்புறமாக வருகிறது. கழுத்து வலப்புறமாக செல்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆப்போசிட்ல செய்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 உடலை தளர்வாக இலக்கமாக வைத்து ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் முதலை ஆசனத்தில் அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம்.
இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனா, பாம்பாசனா. கால் பாதம் நீட்டி இருக்க வேண்டும். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஆழ்ந்து மூச்சுள் எடுத்து விட்ட பிறகு வில்லாசனம். வலது கை வலது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். இடது கை இடது கால் கணுக்காலை பிடித்து தலையும் தொடைகள் பகுதியும் மேலே வருகிறது. அடிவயிற்று பகுதி மட்டும் தரையில் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்ததாக முயல் ஆசனம். முயல் ஆசனம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல மூச்சு இழுத்து கொண்டே மேலே வரட்டும். தலை மூச்சு எடுத்து விட்டு விடுகிறோம். உடல் நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. சொல்லிடலாமா? நல்லதுங்க ஐயா. ஒரு 10 மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து விட்ட பிறகு ஐயாவை மனதினுடைய மகிமைக்கு கூப்பிடலாம் ஐயா. சரி சரி. உடலை நேராக வைத்து காற்றை ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். அப்படியே கைகள் பக்கவாட்டில் வைத்து ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேற்றது.
அப்படியே உடல் நேராக வைத்து இறுக்கமில்லாமல் வைத்து ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். உடலுக்கான பயிற்சி, ஆசன பயிற்சி, உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி, உள்ளத்துக்கான பயிற்சி, மூச்சு பயிற்சி, இப்படி பிரித்து பிரித்து நாம கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்தை தான் பல நபர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆன தேடுதலில் அவர்களுக்கான கொடுத்து அனுபவப்பட்டு அதற்குள் வந்த விளைவுகளை இந்த குழுவில் பகிர்ந்து கொள்வதற்காக சிலர் இளங்கோவன் ஐயா நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். அவருக்கு வழிவிட்டு அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி மேலும் மேலும் உயர்வோம் என இக்காலை வேளையில் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை எல்லோருடைய சார்பாக வரவேற்கிறோம். நலம் பெருக, வளம் பெருக. வணக்கம் ஐயா. தனித்துவமும் தனித்திறமையும் மிக்க அனைத்து ஆண்டோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான தலைப்பை எடுத்திருக்கோம். இந்த மனதின் மகிமை, நம்மளுடைய மனசனுடைய மகிமையை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே நாம பலபடி மேன்மையான நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கதான் இப்போ ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்க போறோம். அந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்கிற மனசையே நம்ம முழுமையா அறியாதனால இவ்வளவுதான் வாழ்வு, இதுக்கு மேல நம்ம முன்னேற்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் முடிவு பண்ணிட்டு வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல ஒரு நல்ல நிலையை அடையறதுக்கான சாத்தியக்கூறுகளை உணர முடியாம இருக்கிறோம். அந்த வகையில இந்த இந்த மனதை நம்ம உணரும் போது சிறந்த சாத்தியக்கூறுகளையும் அதற்கான பலன்களையும் நம்ம சந்ததிகளுக்கு அந்த பலன்களை கொண்டு போறதுக்கான சாத்தியக்கூறுகளையும் உணர்ந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அறிஞ்சுக்குவோம். அந்த வகையில நம்ம இவ்வளவு நாளா எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சிருப்போம். அதாவது மனதை சீரமைக்கிறதுக்கு எப்படி தியானம் செஞ்சிருக்கோம், யோக பயிற்சிகளை செஞ்சிருக்கோம், அல்லது எவ்வளவு சுவாச பயிற்சி, நிறைய பயிற்சிகளை செஞ்சிருக்கோம். இது மனது ஒரு அளவுக்கு சீரமைகிறதுக்கு உதவி இருக்கு. இப்போ இன்னும் சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, அந்த காலத்துல புத்தர் சொன்ன ஒரு சிறந்த வழிமுறைகளை ஒண்ணு. இது மாதிரி பல பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செஞ்சுட்டு புத்தர் கடைசியில ஒரு முடிவுக்கு வராரு. இந்த மனசுக்கு உள்ளார நமக்கு வேலையே இல்லை, மனசை சீரமைக்கிறதுக்கும் அல்லது இதை இப்படி சிந்திக்காத அப்படிங்கிற பயிற்சிக்கான முயற்சிகள்லையும் எதுவும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்றாரு. இதையெல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சதா சொல்லப்படுது. அந்த வகையில இதெல்லாம் அதுக்காக இந்த முயற்சிகள் ஒரு அடித்தளம். அவரு இவ்வளவு நாளா எவ்வளவோ கலைகளை கத்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. அந்த பயிற்சிகள் தான் அடுத்தது இந்த நிலையை அடைவதற்கு ஒன்றும் இல்லைன்னு முடிவெடுக்கிறதுக்கு உதவியதா வழிய எடுத்த உடனே அந்த நிலையை நாம அடைஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. நீங்க இப்ப எடுத்துட்டு இருக்கிற பயிற்சிகள் அந்த நிலையை அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு உதவும். அந்த வகையில நாம எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். எப்படி மனதை சீரமைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தோம். என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பலன் கிடைச்சது அல்லது ஒரு நல்ல நிலையை பலன் கிடைச்சதுன்னா அதுல இன்னும் பயணிச்சு சிறந்த நிலையை அடைங்க. இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது, அதுக்கான சாத்தியக்கூறுல முயற்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தா மனசுக்குள்ளார ஒரு வேலையும் இல்லை. எப்படி வேலை இல்லை?
மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எதை வேணா சிந்திக்கத்தான் செய்யும். இதை சிந்திக்கணும்னே சிந்திக்க கூடாது அப்படின்னு மனசோட நம்ம போராடி போராடி என்ன பண்ணிட்டோம், தோத்துக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படின்னா, ஒரு கலங்கிய குட்டை அல்லது ஒரு கண்ணாடி டம்ளர்ல கலங்கிய நீர் இருக்குது. இதை என்ன பண்ணலாம், தெளிய வைக்கிறங்கிற பேர்ல அதை போட்டு கலக்கி கலக்கி தெளிய வைக்க முயற்சி செஞ்சுட்டோம். இது சாதியமா அப்படின்னு முதல்ல யோசிங்க. இந்த கலங்கிய குட்டைய தெளிய வைக்கிறதுக்கு நாம என்ன முயற்சி செஞ்சா, அதாவது நான் கலங்கிய குட்டைங்கிறது நான் மனசு சொல்றேன். இந்த மனசை தெளிய வைக்கிறதுக்கு நாம என்ன முயற்சி செஞ்சா தெளியும், அல்லது நம்ம கலங்கிய குட்டையை என்ன தெளிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா தெளியும் அப்படிங்கறது யாரோ ஒருத்தர் பதிவு செய்யுங்க பார்க்கலாம். கலங்கிய நீர், கலங்கிய குட்டை, இதை தெளிய வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சா தெளியுமா? ஐயா, நீங்க யாராவது பதிவு செய்யறீங்களா? அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா தெளிஞ்சிடுங்க இது. வெரி குட். இப்போ நாம இந்த அமைதியா விட்டுட்டோம்னாமே அழகா தெரிஞ்ச நீரை அது மாறிடும். அந்த கலங்கிய குட்டைக்குள்ளார அந்த நம்ம மனசுக்குள்ளார தங்கம், வைரம், பவளம் நிறைய விலை மதிப்பு மிக்க விஷயங்கள் உள்ள புதைஞ்சு கிடக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை வெளியே தேடுறதும் அல்லது கலங்கிய குட்டையில கை விட்டு தேடுறதும், அது அகப்படாம பல வருடங்கள் முயற்சி செய்யறதும் பயனடையாம வருத்தப்படுறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில மனசை அமைதியா விட்டுட்டீங்கன்னாவே அதுவே தெளிவடைஞ்சிரும். அப்போ அந்த தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற தங்கத்தை, வைரத்தை எடுத்து பயன்படுத்தி நாம வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாம் அப்படிங்கிறதுதான். தங்கம், வைரங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்றது பொன் பொருளை மட்டும் சொல்லல. நம்ம வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் நம்ம மனசுக்குள்ளாரியே இருக்குதுங்கிறது உணராம நாம வெளியே தேடிட்டு இருந்ததுனால அது முழு பலனை அடைய முடியல. அப்போ உள்ள போறதுக்கு, மனசுக்குள்ளார போறதுக்கு நிறைய கடின உழைப்பு, பல பிறவிகள் எடுக்கணும், பல ஆண்டுகள் ஆகணும் அப்படின்னெல்லாம் நாம ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம், அல்லது சமுதாயத்திட்ட படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம் நினைச்சு வச்சுக்கங்க. அப்படி மட்டும்தான் இருக்குதா? அப்படியும் இருக்குது. ஆனா அப்படி மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிற யோசனையும் நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம், ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா ஒண்ணு சாத்தியம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது முழுசா, இல்லைன்னா சாத்தியம் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிறது. இது ரெண்டும் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற விஷயங்கள ஒண்ணா இருக்கு. அந்த வகையில நீங்க யாரு எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, அவர் சொல்லும் போது இது சாத்தியம்னு முழுசா அக்செப்ட் பண்ணிக்கவோ, முழுசா ரிஜெக்ட் பண்ணவோ செய்யாம, இது எப்படி சாத்தியம், ஏன் சாத்தியம், எப்படி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சொல்ற சொல் நம்ம மனசை கலங்காமையே பார்த்துக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு குழந்தையா இருக்கும் போது ஒரு எம்டி ஹார்ட் டிஸ்கா, ஒரு எழுதப்படாத ஸ்லேட்டா தான், அதாவது மெமரி இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மெமரி கார்டா தான், ஃபில் பண்ணாத ஒரு மெமரி கார்டா தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருந்தோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் நல்லது நல்லது நல்லதுன்னு பதிவு பண்ணிட்டே வந்தோம். சரி, அப்படி நல்லது பதிவு பண்ணிட்டோம். அந்த மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. எப்படி? 100% ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாமே நல்ல விஷயங்கள்னே அப்படின்னு பதிவு பண்ணிட்டோம். சரி, இப்ப சொல்லுங்க, எல்லாமே நல்ல விஷயங்களாவே பதிவு பண்ணி இருக்கும் போது அந்த மெமரி 100% ஃபுல் ஆயிடும் போது அந்த சிஸ்டம் என்ன ஆகும்? மறுபடியும் எப்படி ஒர்க் செய்யும்? சிறப்பா ஒர்க் செய்யுமா, இல்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஹேங் ஆகுமா? ஹேங் ஆயிடும் சார். சரி, இப்ப சொல்லுங்க, நாம வச்சிருக்கிறது எல்லாமே முக்கியமான தகவலாச்சு. நம்ம மனசுலயும் மூளையிலயும் நல்ல முக்கியமான தகவல் தான் வச்சிருக்கிறோம். அப்போ எப்படி ஹேங் ஆகணும் அப்படின்னு யோசிச்சோமா? ஏன் ஹேங் ஆகணும்னு யோசிச்சோமா? ஆனா இங்க என்ன பண்ணிருச்சு, நாம சிஸ்டம் ஹேங் ஆகுது, அப்படியே யூஸ் பண்ண ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்பேரை மாத்த முயற்சி செஞ்சோம். ஆனா பலன்கள் இல்லை. என்ன நடந்தது? ஏதோ டெம்பரவரியா கொஞ்சம் பலன் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது, மறுபடியும் அதே மாதிரி ஹேங் ஆகுது. அது மாதிரிதான் நம்ம மனசும் நடக்குது. இப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த மெமரியை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் காலியா வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% காலியா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சிஸ்டம் சிறப்பா செயல்படும். அது மாதிரிதான்
நாம முக்கியமான தகவல்னு போட்டு வச்சிருந்தாலும் கொஞ்சமாவது இதுக்கான சாத்தியக்கூறுகள் அலைன் பண்றது, இது இங்க இருக்குது, இது இங்க இருக்குது, இந்த இந்த இடத்துல சரியா வைக்கணும் அல்லது மாத்தி வச்சுட்டோம் அப்படிங்கிறத மாத்தி வைக்கிறதுக்காவது இடம் வேணும்ல. ஃபுல்லா இருக்கும்போது அந்த இடத்த காலி பண்ணாம எப்படி இன்னொரு இடத்துல கொண்டு எடுத்து வைக்கிறது? அதனால என்ன பண்ணுவோம், அந்த இடத்த கொஞ்சம் காலியா வச்சோம்னா அடுத்த இடத்துல எடுத்து வைக்கும் போது மனசு நம்ம அலைன் பண்றதுக்கு, நம்ம தவறுதலா அடுக்கி வச்சிருந்தா கூட இது அலைன் பண்றதுக்கு உதவுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையல் அறையில வச்சிருக்க வேண்டிய கொத்தமல்லி, சீரகத்தை கொண்டு போய் ஹால்ல வைக்கிறதோ அல்லது பெட்ரூம்ல வைக்கிறதோ, பெட்ரூம் வைக்க வேண்டிய விஷயங்களை கொண்டு போய் சமையல் அறையில வைக்கிறதோ அப்படிங்கிறது எப்படி எல்லாமே இருந்தும் சரியான நேரத்துக்கு சரியா பயன்படுத்த முடியாத போயிடுமோ, அது மாதிரிதான் நம்ம தகவல்களை நம்ம மனசுல எவ்வளவு மூலையிலேயே வச்சிருக்கிறோம். இதை சரியான இடத்துல அடுக்கி வச்சிருக்கிறோமா, சரியான கேப்போட வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது பார்க்காம தான் இப்ப மனம் குழம்பி போய் தெளிவான முடிவெடுக்க முடியாம வாழ்க்கையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், தொழில்ல கஷ்டம், உடம்புல கஷ்டம், மனசுல கஷ்டம்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கிறோம். இப்ப சரியா அடுக்கி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, இது எந்த நேரத்துக்கு சரியா பயன்படுத்துறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இப்ப நீங்க அடுக்கி வைக்கப்பட்ட அல்லது சேகரிக்க வைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்தி சிறந்த நிலையை அடைய முடியும். நம்மகிட்ட ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் நான் அடிக்கடி பேசும் போது எல்லாமே ஆரம்பிக்கும் போதே நான் சொல்றது என்னன்னா, தனித்துவமும் தனித்திறமையும் மிக்க ஆண்டவர்களே. அப்ப என்ன பண்ணும், இந்த தனித்திறமையும் நமக்குள்ள இருக்குது, தனித்துவமும் நமக்குள்ள இருக்குதுங்கிற விஷயமே நம்ம உணராம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம், செயல்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த காலத்தையும் நம்மளுடைய ஆற்றலையும் நம்மளுடைய மூளையும் மனசையும் சிறப்பா பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி சிறந்த நிலையை அடையிறது, எப்படி நம்ம எல்லா துறையிலும் நம்ம இருக்கிற அந்தந்த துறைகள்ல நம்ம விரும்புற அந்தந்த துறைகள்ல சிறந்த நிலையை அடையிறதுக்கான எளிமையான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதும். உணர்ந்துட்டாவே போதும். நீங்க ஒன்றும் பெருசா கத்துக்கணும், இப்ப கடின முயற்சி எடுக்கணும், பல வருடங்கள் தவம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்ல வரல. அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல. அது அடிப்படைக்கு அதை உதவலாம், முயற்சி செஞ்சு பாருங்க வேண்டாங்கல்ல. அதை விட இன்னும் எளிமையான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் இதையும் முயற்சி செஞ்சு பாருங்க அப்படிங்கிறத நான் சொல்றது. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கலங்கிய குட்டையை தெளிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறோம், கொஞ்ச நேரமாவது ஒவ்வொரு மனுஷனும் தெளிவடையறதுக்கு டைம் ஒதுக்கணும். எந்த சிந்தனையும் இல்ல, பிளாங்கா ஒரு இயற்கையான காட்சியை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த காட்சி இவ்வளவு அழகா இருக்கு, பசுமையா இருக்கு, இந்த கலர்ல இருக்குதுன்னு எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாம கவனிக்கணும். இதுதான் ஒரு மனசை தெளிய வைக்கிறதுக்கான எளிய ஃபார்முலா. எந்த ஒரு பூவை கூட பார்க்கலாம், ஒரு கடிகாரத்தை பார்க்கலாம், ஒரு குழந்தைய அழகை பார்க்கலாம். ஆனா அந்த அழகை ரசிக்க கூடாது. எப்படி ரசிக்க கூடாது, இயல்பா அந்த அழகு அப்படி இருக்குதோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு ரோஜா பூ இருக்குதுன்னா இந்த ரோஜா பூ இவ்வளவு பெருசா இருக்குது, சின்னதா இருக்குது, இந்த கலர் மாதிரி இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்ததோட இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்காம நீங்க அத அமைதியான நிலையில அதை உணர்றது. இது என்னன்னா ஒரு உன்னதமான தியான நிலை அப்படிம்பாங்க. இது மனசை தெளிய வைக்கிற எளிமையான தியான நிலையில ஒண்ணாகும். நாம இதுக்காக ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ டெய்லி ஒதுக்குனா கூட போதும். நாம என்ன பண்ணிட்டோம், பல மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செஞ்சா மட்டும்தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இப்ப பயிற்சி எடுத்து பார்த்தோம். அப்படி பயிற்சிகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு பலன் கிடைச்சிருக்குது அல்லது இன்னும் பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன இந்த மாதிரி தியான முறைகள்ல விஷயங்களை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அப்ப என்ன ஆகுது, பல மடங்கு பலன்களை இது மாதிரி உணர முடியுது. நம்ம உங்க இதுல பயிற்சி கொடுக்கிற விஷயங்கள்ல ஜென் தத்துவ முறைகள்ல இல்ல ஐயா, நீங்க இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு அம்மா சனிக்கிழமை பயிற்சி கொடுக்குறீங்களா, தாய்ச்சி பயிற்சியில எப்படி உங்க மனசையும் உடம்பையும் சிறப்பா அமைச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி இந்த எளிமையான விஷயங்கள் என்ன இருக்குது, அதை உணர்ந்து செய்யணும். நம்ம இந்த இடத்துல இப்படி கையை இப்படி ஒவ்வொரு நூலா அப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னாவே பல மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செஞ்சதனுடைய பலனை இந்த ஒரு பயிற்சியில செய்யலாம். ஈரர் பாஸ்கரையா சொல்லுவாரு, நீங்க ஒரு கழுத்தை திருப்புறீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க கழுத்தை திருப்புறதுக்கு இப்போ ஒரு சில நொடிகள்ல திருப்பிடலாம். ஆனா அவர் சொல்லுவாரு, நீங்க கவனத்தை வச்சு இந்த தலையை ஒவ்வொரு நூலை இப்படி திருப்பிட்டு இந்த கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு நூலை இப்படி அடிச்சு எவ்வளவு ஸ்லோவா முடியுமோ அவ்வளவு ஒவ்வொரு மில்லியா திருப்பிட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னாவே மனச தெளிவடைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இது எவ்வளவு நேரம் ஆகும்னு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளார இந்த மனசை தெளிவடைய வைக்க முடியும்னு சொல்லுவாரு. இப்ப இந்த மனசு தெளிவா இருக்குதுங்கிற போது நாம எடுக்கிற முடிவுகள் சிறப்பா இருக்கும்.
பேசுற வார்த்தைகள் சிறப்பா இருக்கும், எண்ணங்கள் சிறப்பா இருக்கும். இப்ப எல்லாமே சிறப்பா இருக்கும் போது நாம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில சிறந்த நிலைக்கு போக முடியும். இப்ப இந்த கலங்கிய நிலையிலேயே இந்த மனசு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய எண்ணங்களை சந்திக்கிறோம். தூக்கமில்லை நிறைய பேர் சொல்றோம், அப்படின்னு சொல்லி மன உளைச்சல் இருக்கிறோம்னு சொல்றோம். வாழ்க்கையில ஒரு விரக்தின்னு சொல்றோம். இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு நம்ம யோசிக்க கூட இல்லை. இதெல்லாம் ஒரு எளிமையா சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதை தெரியாம என்ன பண்ணிட்டோம், கலங்கிய நீராவே நம்ம இருந்துட்டோம். இதை தெளிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் கொஞ்ச நேரம் கேப் பண்ணணும். ஒண்ணு, அது மாலையோ காலையோ, அது முக்கியமா மாலைன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒண்ணு, அந்த அமைதியா கவனிக்கிறதுங்கிற பயிற்சி. ஆனா இந்த பயிற்சி மட்டும், இந்த தாய்ச்சி பயிற்சிகள்லாம் காலையில செய்யறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த விஷயங்களையும் நல்லா கவனிச்சுங்க. எதாவது எப்படி செய்யணும் புரிஞ்சு செஞ்சுட்டீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு மெத்தட் சொல்லுவாங்க, 20-20-20 அப்படின்னு. ஒரு 20 நிமிஷம் ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா, போன வாரம் கூட நம்ம சங்கத்துல ஏதோ மீட்டிங்ல அதை பத்தி பேசின ஞாபகம் எனக்கு. அந்த 20 நிமிஷம் பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒரு 20 செகண்டாவது அந்த 20 நிமிஷம் செஞ்ச விஷயங்களை அடுக்கி வச்சிருங்க. இந்த கேப்புங்கிறது சரியான விஷயத்த சரியான இடத்துல அடுக்கி வச்சுட்டு அது சரியான நேரத்துக்கு எடுக்கிறதுக்கு பயன்படும். எப்படி, இப்ப ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு குழந்தை போகுது. அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை தான். ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கோம், ஒரு பரீட்சை எழுதுற போது ஒரு பதட்டத்துல ஒரு ஆன்சரை மறந்துட்டு வந்திருக்கும். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா, அடடா இந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சதாச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஆனா அந்த மனசுல ஏற்கனவே அடுக்கி வச்சிருக்கிறோம். இங்கதான் அடுக்கி வச்சோம், அந்த சரியான நேரத்துல எடுத்து அதை பயன்படுத்த முடியல. நம்ம தங்கம், வைரம், பவுன் வீட்டுல எல்லாம் வச்சிருக்கிறோம், அல்லது ஒரு வண்டியை ரெடி பண்றதுக்கான அத்தனை டூல்ஸும் வீட்டுல வச்சிருக்கிறோம். அது எந்த நேரத்துல எப்படி எடுத்து பயன்படுத்துறதுன்னு தெரியாம வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாருமே திறமையை வச்சிருக்கிறீங்க. அந்த திறமையை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரியாம வாழ்க்கையில நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த 20-20ங்கிறது ஒரு 20 நிமிஷம் ஒரு ஒர்க் செஞ்சோம் அப்படின்னா, ஒரு 20 நொடிகளாவது அமைதியா அந்த விஷயம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டேன், இதை அடுக்கி வச்சுட்டேன், அடுத்த வேலைக்கு இப்படி போகலாம். நாம கேப் இல்லாம செஞ்சோம் சிறப்பா செஞ்சிடலாம், இந்த டைம் வேஸ்ட் ஆகாம இருக்கும்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைக்கு பாஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் முழுமை பெறாம அல்லது சரியா அடுக்கி வைக்கப்படாம களைச்சு போட்ட மனசு மாதிரி அந்த துணிக்கடையில துணியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நைட்டு மடிச்சு அடுக்கி வச்சுட்டு போவாங்க. அந்த அடுக்கி வச்சுட்டு போகாம துணி மேல கிடந்துன்னு வச்சுக்கங்க, அந்த கடை எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படும். அப்போ அன்னன்னைக்கு அடுக்கி வச்சுட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதை ஒவ்வொரு நாளும் சிறப்பா அதை எடுத்து காமிக்கிறதுக்கும் வியாபாரத்தை சிறப்பா லாபம் அடைகிறதுக்கும் உதவுது. அந்த வகையில நாம அடுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கணும். இது செலவு கணக்குல கொண்டு போகாதீங்க. இந்த 20 செகண்ட் அப்படிங்கிறதே செலவு கணக்குல கொண்டு போயிடும். நம்ம இந்த டைம் அடுத்து நீங்க என்ன அடுத்துன்னு அந்த விஷயத்த நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா, செயல்கள் எல்லாமே களைஞ்சு போன மனசு மாதிரி, களைஞ்சு போன கடை மாதிரி அது குமிஞ்சு போறதுனால சரியா பயன்படுத்த முடியாம வாழ்க்கையில இன்னல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அது உடல்லையும் சரி, மனசுலையும் சரி, எதுல வேணும், குடும்பத்துல, தொழில் எல்லாத்துலயும் இந்த சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. இனிமே இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு எளிமையான விஷயம். இதுல ஏதோ ஒண்ணு கஷ்டமான விஷயங்கள் இல்லையே. சொல்லுங்க பாருங்க. இப்ப நான் சொன்ன பயிற்சிகள்ல ஒரு 20 செகண்ட் கேப் வருதுல ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா? இல்லைங்களையா? சரிம்மா. அப்போ இந்த எளிமையான பயிற்சிகளை செய்யும் போதே பல மடங்கு பலனை உங்களால உணர முடியுது அப்படின்னா இந்த விஷயங்களை செய்யலாம். அடுத்து நான் போன முறை பேசும்போது ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தேன். எப்படின்னா, உலகிலேயே ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற மக்கள் 1,00,000 பேர்னா 1,00,000 பேர் 1,00,000 பேரும் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா 120 வயசுல இருந்து 180 வயசு வரையும் வாழ்றாங்க. அந்த வயசுலயும் தோட்டத்துல மம்முட்டி பிடிச்சு வேலை செய்யறாங்க. எந்த மருத்துவமனைக்கும் போறதில்ல. உலகத்திலேயே அழகான லிஸ்ட்ல வராங்க, அறிவான லிஸ்ட்ல வராங்க, மனநிறைவோட வாழ்றாங்க, தேவையான பண நிறைவோட வாழ்றாங்க, அதிக வயசு வரையும் வாழ்றாங்க, ஆரோக்கியமா வாழ்றாங்க. இப்போ இதை விட நமக்கு வேற என்ன சொத்து வேணும்னு சொல்லுங்க. நம்ம வாரிசுகளுக்கோ நமக்கோ இதை விட என்ன சொத்து வேணும் சொல்லுங்கம்மா யாராவது.
சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில சிறப்பு நிலையை அடையறதுக்கு இதை வேற என்ன? அழகு இருக்கு, அறிவு இருக்கு, மனம் இருக்கு, நிறைவான மனம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்குது, அதிக வயசு வரையும் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இதை விட நமக்கு என்ன சொத்து வேணும்? அப்போ இந்த வாழ்வியல் முறைகளை அடையறதுக்கு ஏதாவது கடின முயற்சி எடுக்க வேணுமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. இந்த மக்கள் எங்க வாழ்றான்னு வந்து சொல்லிடுறேன். அதாவது ரஷ்யாவுல அஜர்பைசான் ஒரு நாடு, உஸ்பெகிஸ்தான் நாடு, ரஷ்யானுடைய கடைக்கோடி பகுதியில் இருக்குது. இன்னும் 2-3 நாடுகள் இருக்கு. எல்லாம் ஒரு 80,000 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் 60,000 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் 1,00,000 பேர் இருப்பாங்க. எல்லாருமே இப்படிதான் வாழ்றாங்க. ஒருத்தர் 2 பேர். நம்ம ஊர்ல ஒருத்தர் 100 வயசுக்கு மேல பார்த்துட்டா நான் ஆச்சரியமா பாக்குறோம்ல, அந்த ஒருத்தர் எல்லாம் இல்ல. இங்க ஆயிரக்கணக்கான பேர், 10,000 பேர் இப்படிதான் இருக்காங்க. சரி, இது எப்படி சாத்தியமாச்சு? இதை வந்து நான் இன்னும் நிறைய எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தகவல் வேணா எப்பனாலும் பகிர்ந்துக்கலாம். சரி, என்ன சொல்ல வரேன்னா, அஜர்பைஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இன்னும் ரஷ்யாவை சுற்றி இருக்க சிறு சிறு நாடுகள்ல, சைனாவுல, ஜப்பான்ல, இங்கெல்லாம் விட்டுருங்க. இந்தியாவுல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில குன்சா இன மக்கள் இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை வாழ்றாங்க. இப்படி வாழும் போது இவங்க இதெல்லாம் சாதி அப்படின்னு நான் சொல்ற போது, எங்க மருத்துவக்குழு டீம்ல நான் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் குளிர் பிரதேசம், சுத்தமான மலைப்பிரதேசம், சுத்தமான காற்று இருக்கும், சுத்தமான தண்ணி இருக்கும், அதனால அவங்க ஆரோக்கியம், ஓசோன் படம் நல்லா இருக்கும், இது மாதிரிலாம் வார்த்தைகள் வந்துச்சு. அதனால நல்லா வாழ்வாங்க, வயசு ஆரோக்கியமாகவும் அதிக வயசு வரையும் வாழ முடியும். சரி, சரிங்கய்யா, இது சாத்தியம் அப்படின்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் அதுக்கான காரணிகள்ல ஒன்னா வச்சுக்குவோம். இது மட்டும்தான் காரணிகளா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இவங்க கவனிக்கிறதெல்லாம் இது சாத்தியம், அதாவது நமக்கு வாய்ப்பு இருந்தும் சாத்தியம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் மட்டுமே உங்க கண்ணுக்கு புலப்படும். நாங்க என்ன பண்றோம்னா, என்னென்ன சாத்தியம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கான என்ன ஆகுதுன்னா, அதுக்கான விஷயங்கள் மட்டுமே எங்க கண்ணுக்கு புலப்பட்டது. அந்த வகையில அவங்க அந்த மருத்துவ டீம்ல இது மாதிரி சொன்னவங்ககிட்ட நான் பேசுனது என்னன்னா, கேட்டது என்னன்னா, ஐயா அங்க வாழ்வியல் முறைகள் அப்படிதான். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க பாலை பச்சையா குடிக்கிறாங்க, இது நமக்கு சாத்தியம் இல்லையா? சாத்தியம் தானே. சரி, இது அது நல்ல பாலா கெட்ட பாலா மசுமாட்டு பாலா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வருவோம். பொதுவாக பச்சையா குடிக்கிறாங்க, இது நம்ம ஊர்ல சாத்தியம் தான். சரி, ஒரு நாளைக்கு 15 to 20 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு 5 to 10 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு எங்க வழியே இல்லையா, வாய்ப்பே இல்லையா? நம்ம ரோட்லயோ வீட்லயோ இடம் இல்லையா? இது சாத்தியமா இல்லையா? சரி, இப்ப நமக்கு இது சாத்தியம் இருக்கு. அடுத்தது வால்நட்டுங்கிற பருப்பு சாப்பிட்றாங்க. நம்ம அந்த வால்நட்டு பருப்பு வந்து 2 ரூபா தான் ஒரு பருப்பு கணக்கு வருது. அப்போ 2 பருப்பு சாப்பிட்டா போதும், நமக்கு அந்த பருப்பு சாப்பிடும் போது கிடைக்கிற புரோட்டீன் சத்து, நிறைய சத்துக்கள் இருக்கு அதுல. அதனாலே ஆரோக்கியம், தெம்பு, எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். பிளஸ் நல்ல தூக்கம் வரும், தலைவலி வராது, கேன்சரே வராது. இந்த வாழ்வியல் முறைகளை பின்பற்றுறாங்க. இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்கு அதுல. 2 ரூபாய்க்கு டெய்லி ஒரு 4 ரூபாய் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இவ்வளவு ஆரோக்கியத்தை பெற முடியுது. ஆனா நம்ம டீ குடிக்கிறோம், போண்டா பச்சி, வரிக்கி பண்ணு, பிஸ்கட் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கணக்கு போட்டா ஒரு 20 to 40 ரூபா வரையும் கூட ஒரு சிலர் டெய்லியுமே செலவு பண்றோம். அதை விட மிக குறைஞ்ச செலவுல இவ்வளவு பலன்களை அடைய முடியுது அப்படின்னா ஏன் நாம இந்த வாழ்வியல் முறைகளை எடுத்துக்கூடாது? அப்போ குறைவா சாப்பிட்றாங்க. இதுல என்ன சிரமம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய சாப்பிட்டு உடம்புல ஆரோக்கியம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு சாப்பிட்ற நாம என்ன பலன் அடைஞ்சேன்னு பாருங்க. குறைஞ்ச உணவுல அவங்க இவ்வளவு நிறைவான வாழ்க்கைய, ஆரோக்கியத்தை பெற முடியுது அப்படின்னா குறைவா சாப்பிடல நமக்கு என்ன சிரமம்? நம்ம ஊர்ல சாத்தியம் இல்லையா? சரி, அதையே ரசிச்சு ருசிச்சு மென்னு டிவி, செல்போன் எல்லாம் பார்க்காம சாப்பிட்றாங்க. இது நமக்கு சாத்தியம் இல்லையா? பச்சையான காய்கறிகள்ல அதிகமா எடுத்துக்கிறாங்க. இது நமக்கு சாத்தியம் தானே நம்ம ஏரியாவில். அப்போ இங்க சாத்தியங்கிற விஷயம் நான் 100கணக்கான தகவல் தருவேன் உங்களுக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை டீப்பா பேசணும்னு ஒரு தடவை பேசுவோம். அப்போ இப்ப சாத்தியங்கிற விஷயங்களை மட்டும் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா நல்ல விஷயங்களும் மனசுல நிறைய என்ன ஆகுதுன்னா அது நம்ம உடம்பும் மனசும் அதுக்கு அப்படியே தயாராயிரும். அதுக்கான சூழ்நிலையே அமைஞ்சிடும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணிருந்தா, ஒரு உயரமான டேங்க் இருக்குது, அதுல நச்சு தண்ணி கலந்துருச்சு, அதை கமுத்துறதுக்காக முயற்சி செய்யறோம். எப்படி டேங்க் பிடிச்சி ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ற டேங்கு, அதுல நச்சு தண்ணி கலந்துருச்சு.
அதை நிமித்திட்டா பரவாயில்லன்னு நல்லா முயற்சி செஞ்சோம், அல்லது முன்னோத்திட்டா பரவாயில்லன்னு முயற்சி செஞ்சு பார்க்குறோம். அது இது கடினமா இருக்குன்னு சொல்லி முடியாதுன்னு விட்டுறோம். நான் அதுக்கு பதிலாக என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பயன்படுத்தின ஆற்றலையும் டைமையும் நீங்க அந்த டேங்கில் நல்ல தண்ணியை நப்புறதுக்கான முயற்சியை மட்டும் எடுங்க. நல்ல தண்ணி நப்ப என்ன ஆகும்? டேங்க் தண்ணி எங்கேயும் வெளியே போகல, அந்த தண்ணி வழிஞ்சு வெளியே ஊத்துது. வழிஞ்சு வெளியே ஊத்த என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறமோ குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமோ அந்த டேங்க்ல என்ன தண்ணி இருக்குங்க? கெட்ட தண்ணி இருக்குமா, நல்ல தண்ணி இருக்குமா? ஐயா நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு நல்ல தண்ணி தாங்க ஐயா இருக்கும். அப்போ நீங்க கெட்ட தண்ணியை வெளியேற்றுறதுக்கு உங்க மனசுல இருந்த கெட்ட விஷயங்களை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்களே, இல்ல உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு உள்ள முயற்சி செஞ்சீங்களே, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் முடியல அப்படின்னா இந்த நல்ல விஷயங்களை நப்ப கெட்டது தனப்பால வெளியே போயிருமேன்னு யோசிக்கலாம்ல. இப்ப என்ன ஆச்சு? அந்த தண்ணி நப்ப அந்த டேங்க் ஃபுல்லாவே சுத்தமான தண்ணியா மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணும்? இந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குதுங்கிற நல்ல விஷயங்களை உள்ள போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளையும் சூழ்நிலைகளையும் அமைச்சுக்குங்க. இப்ப என்ன ஆகுது? மனசு தெளிவாயிடுது, உடம்பும் அதுக்கு தயாராயிடுது, நம்ம சூழ்நிலையும் அப்படி ஆயிடுது, நம்ம எண்ணங்கள் தெளிவா இருக்குது, வார்த்தைகள் தெளிவா இருக்குது, செயல்கள் தெளிவா இருக்குது. அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிடும்? ஒரு சிறப்பான சூழ்நிலை தானே இருக்கும். அப்ப இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை பின்பற்றினாவே பல மடங்கு முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில அடைய முடியும். அப்படின்னா நாம எல்லாம் பாக்குறது எப்படி பாக்குறோம் அப்படிங்கும் போது நீங்க கவனிச்சுங்க. நான் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட பேர் அதிகபட்சம் பேர் சொன்னேன். என்ன அப்படின்னா, இது சாத்தியம் இல்லை, அங்க சூழ்நிலை அப்படி, அங்க தண்ணி அப்படி அப்படிங்கிறதான் சொன்னாங்க. நான் இன்னும் பல விஷயங்களை சொல்லுவேன். இன்னும் அங்க சாத்தியமான நம்ம ஊர்ல பின்பற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்க பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும். அவங்க பாருங்க 3 மாசம் பழங்களையும் காய்கறிகளையும் மட்டுமே பச்சையா சாப்பிடுறாங்க. முக்கியமா பழங்களை அதிகமா சாப்பிடுறாங்க. அந்த 3 மாசமும் தோட்டத்துல மம்டி பிடிச்சு வேலை செய்ய முடியுது, கல் உடைக்க முடியுது, மரம் வெட்ட முடியுது, மோட்டை தூக்க முடியுது. அப்ப பழங்களை சாப்பிட்டா இவ்வளவு எனர்ஜி கிடைக்காது, ஏதோ அசைவம் சாப்பிட்டாதான் கிடைக்கும்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லி வச்சிருந்தாங்களா, மனசுல பதிய வச்சிருந்தாங்களா? இதெல்லாம் உண்மையான யோசிங்க. இப்ப நாங்க கண்ணப்பண்ணையாவுக்கு தெரியும், இந்த ராணி அம்மான்னு ஒரு அம்மா, அவங்க குழந்தையில ஒரு குழந்தை இந்திய லெவல்ல பாக்ஸிங்ல 6 மெடல் வாங்குது. ஆனா அந்த குழந்தை அசைவமே சாப்பிடாது. அப்ப அசைவம் சாப்பிட்டாதான் பாக்ஸிங்ல பண்ண முடியும்னு சொல்லி மனசுல பதிய வச்சிருந்தாங்கல்ல. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க யார் சொன்னாலும், நாங்க சொன்னாலும் சரி, வேற எந்த ஒரு உயர்ந்த மனிதரோ இல்ல சிறந்த மனிதரோ சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரியா சாத்தியமா அப்படின்னு சிந்திக்க மட்டும் செய்யுங்க. இந்த தெளிவு தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுமா வழிய, நீங்க பயப்பட்டாலோ அல்லது தைரியமா இருந்தாலோ அது உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகாது. ஏன்னா பயப்படுறவனுக்கு தான் தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம். நம்ம போன முறை சொன்ன மாதிரி, ஒரு குழந்தை ஒரு பாம்பை பிடிக்க போகுதுன்னா நீ தைரியமா இருக்கணும், அதுக்கு தெரியாது. அந்த பயங்கிறதும் தெரியாது. அந்த பயம் இருக்கிற குழந்தைக்கு தான் நீங்க தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம். அந்த குழந்தை இயல்பாவே தெளிவாதான் இருக்குது. அந்த தெளிவை எங்க கலங்க விட்டீங்கன்னு கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாவே நம்ம வாரிசுகள் நம்மளாட்ட துன்பங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன அடுத்தடுத்த நாட்களை பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்னா, இது எங்க கலக்கப்பட்டது? அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தை பிறக்கும் போதே அறிவோடு தான் பிறந்தது. அத்தனை பேரும் தூக்கி கொஞ்சம் அளவுக்கு அழகா தான் பிறந்தது. அந்த சிரிப்புல அப்படியே தெய்வீக கலை தெரிஞ்சது. அந்த மலத்துல அந்த யூரின்ல பன்னீராட்டம் இருக்குது, மாசம் இல்லை. இவ்வளவு ஆரோக்கியமா பிறந்த அந்த குழந்தைக்கு கொரோனா வரல. அப்படி அந்த குழந்தைங்களுக்கு சுகர் வரல, பிரஷர் இல்லை, டென்ஷன் ஆன படபடப்பு இல்லை. நமக்கு மட்டும் ஏன் வருதுன்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னாவே, இதுக்கப்புறம் நம்ம பிரஷரையும் சுகரையும் வர வச்சுட்டு அதை வெளியேற்றுறதுக்கு சாத்தியக்கூறுகள் என்ன, மனசுல தூக்கத்தை எடுத்துக்கிட்டு மனசுல மன உளைச்சல் ஏற்படுத்திட்டு அதெல்லாம் சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு அதுக்கான ஆற்றலையும் டைமையும் பணத்தையும் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு யோசிங்க பார்க்கலாம். இதை கவனிக்கல அப்படிங்கிறத நான் சொல்ல வருது. என்னன்னா, இது எங்க கலக்கப்பட்டது அல்லது இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம கவனிச்சிருந்தோம், தெளிவா இருந்தோம், கலக்கப்படாம இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிரமங்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கான விஷயங்களை இனிமே சிந்திக்க ஆரம்பிங்க. இனிமே எந்த விஷயங்களை யாரு எப்ப சொன்னாலும் சிந்திக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்னொரு தகவல், நாங்க போன மாசம் ஒரு வகுப்பு இங்க போட்டிருந்தோம். அதுல குழந்தைங்களுக்கான பயிற்சிகளும் அதுல பெரியவங்களும் இருந்தாங்க, குழந்தைங்களும் இருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கான ஒரு பயிற்சி. இதுல என்னன்னு கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
நம்ம ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே ஞானி ஆகிற அளவுக்கு விஞ்ஞானி ஆகிற அளவுக்கு அறிவோடு தான் படைக்கப்பட்டு இருக்கோம். இது அப்படியா அப்படின்னு உணர முடியாம அந்த அறிவுத்திறன் முடங்கி கிடக்குது. இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்க அப்படியாங்கிறது முதல்ல இப்போ உணர்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள ஒரு 10 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டேன். பெருக்கி போட சொல்லி நான் ஒரு 10 டிஜிட் நம்பர், நீங்களே எழுதுங்க 10 டிஜிட் நம்பர்ன்ட்டேன். நான் ஒரு 10 டிஜிட் நம்பர் எழுதி கொடுத்துறேன். பேப்பரையும் பேனா மட்டும் கொடுக்குறேன். கால்குலேட்டர் இல்லாம நீங்களே பெருக்கி போட்டு ஆன்சர் கொடுக்குறதுனா 10 டிஜிட் இன்ட்டு 10 டிஜிட் பெருக்கி போறதுக்குன்னா நாம எவ்வளவு நேரம் எடுத்துக்குவோம்? நம்ம யாரோ ஒருத்தர் தகவல் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா இருந்தா எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்க? கால்குலேட்டர் இல்ல, பேனா பென்சில் தான். சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா. கிட்டத்தட்ட ஒரு ½ hour மேல ஆகும் சார். அது 1 மணி நேரம் ஆகும் சார். சரி, இப்ப சொல்லுங்க. எல்லாரும் இது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு லேட் ஆகும், சாத்தியம் இல்லை, எனக்கு அது தெரியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த விஷயத்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அதாவது கஷ்டமான ஃபார்முலா இல்லை, சின்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அத்தனை குழந்தைங்களும் 15 செகண்டுக்குள்ளார அந்த ஆன்சரை ஒரே லைன்ல எழுதி கொடுத்துட்டு போச்சு. சரி, இப்படி கணக்கு போட்டிருந்த தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தேன்னா நம்ம குழந்தைங்க படிப்புல எந்த அளவுக்கு மார்க் எடுக்கும். மேத்ஸ் மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும் இப்படி சாத்தியக்குறள் இருக்குது. அது எப்படிங்கிற ஒரு நாள் பார்ப்போம். என்ன சொல்றேன்னா, நம்ம வாரிசுகள் நீங்க படின்னு சொல்லியும், நைட்டு போல படிக்க சொல்லியும், டியூஷன் அனுப்பிட்டும் மார்க் எடுக்க முடியல, படிக்கலன்னு சொல்லி புலம்புறதுக்கு பதிலா இந்த எளிய ஃபார்முலா சொல்லி கொடுத்துருங்களேன். அப்புறம் புதுசா எத்தனை கணக்கு வேணா போட்டு கொடுத்தோம். அத்தனை குழந்தைங்களும் அந்த 15 செகண்டுக்குள்ளாரே ஆன்சர் எழுதி கொடுத்துட்டு போச்சு ஒரே லைன்ல. அப்போ இது மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாழ்க்கை கடினமா தெரியுது அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு. அப்போ வாழ்க்கை கடினமானதெல்லாம் இல்லை. வாழ்க்கையில பாதைகள் வளைவு நெளிவு மேடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். இது எப்படி ஈஸியா கடக்கிறதுன்னு கத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கை எளிமையானதுதான், இனிமையானதுதான், பூஞ்சோலதான், ஒளிமயமானதுதான், சொர்க்கமானதுதான். இதை நாம தெரியாம என்ன பண்ணிட்டோம்? வாழ்க்கை கடினமானது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த வாழ்க்கைய ஈஸியா கடக்கிறதுக்கான எதிர்கொள்றதுக்கான பிரச்சனைகளையும் கிருமிகளையும் ஏற்கனவே சொன்னது போல பிரச்சனைகளும் கிருமிகளும் இல்லாத இடமே இல்லை. இது ரெண்டையும் எப்படி ஈஸியா எதிர்கொள்றதுங்கிற ஃபார்முலாவை கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகளாகவோ, கிருமிகள் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குறதாகவோ, உடலை பாதிக்கிறதாகவோ இருக்காது. அந்த வகையில இதெல்லாம் எப்படி இருக்குதுங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நாம என்னன்னா, எனக்கு டைம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதிக நேரம் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுங்க, இனிமே ஒரு 5 நிமிஷம் எடுக்கணும் எடுத்துக்கலாம், இல்ல அடுத்து என்ன டைம் ஒதுக்குறீங்களோ அந்த டைமுக்குள்ள நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்துறேன். 1/2 மணி நேரம் தான் எப்பவும் எடுத்துக்குவேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன். இன்னும் மற்ற நாட்கள்ல அதுக்கான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்கய்யா, முடிச்சுக்கலாங்களா? ஐயா, அடுத்தடுத்து வரத்தான போறோம். அதனால சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்துக்கலாங்க ஐயா. சரிங்க. அது மாதிரி மற்ற நாட்கள்ல நீங்க அதுக்கான டைம் ஒதுக்கி கொடுத்துருங்க. அந்தந்த டைமுக்குள்ளார நம்ம குறிப்பிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த குழந்தைங்க படிக்கிறது, பெரியவங்க மனசு, உடம்பு, குடும்பத்து, தொழில எப்படி ஈஸியா சீரமைச்சுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு. இதை ஒவ்வொரு விஷயங்களும் பகிர்ந்துக்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தெளிவாயிருவோம். உங்களை தெளிய வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையை வழிய, நீங்க அவங்களை நான் பயமுறுத்துறதோ தைரியம் சொல்றதோ அங்க தீர்வா அமையறதில்ல. ஏன்னா அந்த தெளிதல் இருக்கிறவங்களுக்கு இங்க பயமும் இருக்காது, தைரியம் அவசியம் இருக்காது. ஏன்னா பயம் இருக்கிற இடத்துலதான் தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த தெளிதலை ஏற்படுத்துறதுக்கான விழிப்புணர்வு, ஓசோ சொல்லுவார் அடிக்கடி, விழிப்புணர்வுங்கிற ஒரு விஷயத்த. அந்த வகையில அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை மட்டும் நம்ம ஏற்படுத்திக்கும். இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்து இது மாதிரி சிறப்பான விஷயங்களை பகிர்ந்துக்குவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மனதின் மகிமை என்ற தலைப்பில், அதாவது குழம்பிய குட்டையும் தெளியும் என்பது போல் மனமும் குழம்பி இருந்தால் தெளிவடையும் என்பதை சிறப்பாக ஒரு
அனைவருக்கும் புரியும்படியுமாக நல்ல ஒரு விளக்க உரை அளித்த ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது உரை தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் எங்களுக்கு விளக்குறையாக கொடுத்து சிறப்பானது ஒரு நிகழ்வை மாற்றிக் கொடுக்குமாறு அன்புடன் இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக கேட்டுக்கொண்டு சிறப்பான உரையாற்றிய தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து இன்று 2 நாட்கள் நம்முடன் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தையை கூட அன்புடன் அழைக்கின்றேன். மியூட்ல இருக்கு பாஸ்கர் சார், மியூட்ல இருக்கு. ஓகே சார். கேக்குதா சார்? கேக்குதா சார்? கேக்குது. அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் கோட்டை ரோட்டரி சங்க செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும் காரைக்கால் பிரன்சிட்டி தலைவர் குணபாலன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றிய எம் இளங்கோவன் சார் அவர்களுக்கும், மற்றும் திருமுருகன் சார் அவர்களுக்கும், மற்றும் மாவட்டம் 298 கோட்டை ரோட்டரி சங்க உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 152வது நாளாக வெற்றி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற எங்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு கொண்ட குணபாலன் சாருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி சார். தொடர்ந்து இந்த காலச்சக்கரத்தில் பயணித்து உங்களது சங்கமும் மற்ற அனைவரும் பயன்பெற தாங்கள் வலியுறுத்தி 2 நாட்கள் தாங்கள் பயன்பெற்றது போல் அனைவரும் பயன்பெற தாங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் நிகழ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 152ஆம் நாளாக நமது காலச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரன்சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்திற்கும், ஆசனங்களை நமக்கு அருமையாக விளக்கியும் பயிற்சிகளை அளித்தும் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், துணைவியார் பூங்குடி கண்ணப்பனம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மனதை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி மனதை எப்படி நாம் சிறப்படைய வைக்க முடியும் என்பதை அருமையாக ஒரு விளக்க உரை கொடுத்த ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், இந்த காலச்சக்கர நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல நிகழ்வோடு சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். காலச்சக்கர நிகழ்ச்சியில எல்லா அன்பர்களுக்கும் நல்ல சிறப்பு விருந்து கொடுத்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். மேஸ்தி ஓகே